அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு அறிமுகப்படுத்திய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் விண்ணப்பித்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இனி புதிய வசதி ஒன்று கிடைத்துள்ளது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக காத்திருக்கும் பெண்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜூலை 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தமிழகத்தின் முக்கிய மக்கள் நல திட்டங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நகர்ப்புறம், கிராமப்புறம் என மாநிலம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மக்களின் இல்லங்களுக்கு அரசின் சேவைகளை கொண்டு செல்லும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்களில் ஜாதி சான்றிதழ், பட்டா மாற்றம், ஓய்வூதியம், ஆதார் அட்டை திருத்தம், மேலும் மகளிர் உரிமை தொகை என பல்வேறு சேவைகளுக்காக மக்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானோர் தொடர்ந்து விண்ணப்பித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இவ்வளவு நாள் இந்த முகாம்களில் மனு அளித்த மக்கள் தங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்பதை அறிய முடியாத நிலை இருந்தது. இதனால் பலர் தங்கள் விண்ணப்ப நிலையை அறிய அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இப்போது இந்த சிரமத்தை போக்கும் வகையில் தமிழக அரசு புதிய ஆன்லைன் சேவையை அறிமுகப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் விண்ணப்பித்த மக்கள் வீட்டில் இருந்தபடியே தங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பத்தின் நிலையை அறிய இதற்காக முதலில் உங்களுடன் stalin.dn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே விண்ணப்பத்தின் நிலையை அறிய என்ற பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் விண்ணப்பத்தின் ரெஃபரன்ஸ் நம்பர் அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். தகவல்கள் சரியாக உள்ளிட்டவுடன் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை உடனடியாக திரையில் தெரியும். தற்போது ஆன்லைன் வசதி அறிமுகமாகி உள்ளதால் மக்கள் தங்கள் விண்ணப்பத்தின் நிலையை எப்போது வேண்டுமானாலும் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு இந்த வசதி பெரும் நிம்மதியும் நம்பிக்கையும் அளித்துள்ளது.